பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். அவன் என்ன வேணா யோசிக்கலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கைய நடத்துகிறவர் கர்த்தர். இத நாம ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. என்ன வேணா யோசிக்கலாம். இத வேணா செஞ்சிடலாம்னு நினைக்கலாம். ஆனா நம்ம வாழ்க்கையை நடத்துகிறவர் கர்த்தர் தான். கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும். ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? இன்னைக்கு நம்ம நம்முடைய வழிய நாம தெரிந்து வைத்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? நம்முடைய குடும்பம் எப்படி இருக்க போகிறது? நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்க போகிறாங்க? நம்முடைய பெற்றோர்கள் எப்படி இருக்க போகிறாங்க? நாம எப்படி இருக்க போகிறோம்? நம்முடைய சுற்றுவட்டார பகுதி இன்னைக்கு எப்படி இருக்க போகிறது? அப்படின்னு நாம ஒண்ணு நினைத்து வைத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் தான் அத வாய்க்க பண்ண முடியும். நாம எத வேணா நினைக்கலாம். எத வேணா செய்யலாம்னு நினைக்கலாம். இந்த படிப்ப படிச்சா வாழ்க்கையில முன்னேறிடலாம். இந்த கண்ட்ரிக்கு போனா வாழ்க்கையில முன்னேறிடலாம். இந்த வேலைய பார்த்தா வாழ்க்கையில முன்னேறிடலாம். இவங்களோட நம்ம நட்புறவா இருந்தா நாம வாழ்க்கையில பெரிய ஆளா வந்துரலாம். இந்த மாதிரி ஒருத்தரிடத்துல பேசுனா நாம அவங்கள ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். இப்படி எதைய வேணாலும் நம்ம சிந்திக்கலாம், செயல்படலாம், முடிவெடுக்கலாம். ஆனா அத வாய்க்க செய்கிறவர் கர்த்தர் தான். அத நாம மறந்துறக்கூடாது. ஆனா நம்ம மறந்துடுறோம். அநேக நேரம் நாம தான் எல்லா முடிவையும் எடுக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். எடுத்துக்கிட்டும் இருக்கிறோம். என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும். என் எதிர்காலம் இப்படி தான் இருக்கணும். என் குடும்பம் இப்படி தான் இருக்கணும். எனக்கு வரப்போற வாழ்க்கை துணை இப்படி தான் இருக்கணும். அப்படின்னு. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து, பார்த்து, பார்த்து நாம தங்க போகிற வீடு இப்படி தான் இருக்கணும். ஒவ்வொன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட. கார், பைக் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. நம்ம என்ன பண்றோம்? ஒரு முடிவெடுத்து இத இப்படி தான் செய்யணும். இப்படி தான் பண்ணணும். என் பிஸ்னஸ நான் இப்படி பண்ணா தான் நான் வாழ்க்கையில பெரிய ஆளா வர முடியும். இப்படிலாம் நினைக்கிறோம். பட் உண்மையிலேயே அது நடக்குதா? அப்படின்னா, அது கண்டிப்பா கிடையாது. கர்த்தர் தான் அத வழி நடத்துவார். அவருக்கு தெரியும். எது சரி, எது தவறு, எத செய்யணும், எத செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவர் தான் நமக்கு போதித்து நடத்துவார். நாம சுய புத்தியின் மேல் சாயவே கூடாது. எப்பொழுதும் முழு இருதயத்தோட நாம கர்த்தரை நம்பி இருக்கணும். அப்பொழுது அவர் நம்முடைய வழிகள என்ன பண்ணுவாரு? வாய்க்க செய்வார். நம்முடைய வழிகளில அவர நாம நினைத்துக் கொள்ளணும். அப்பொழுது நம்முடைய பாதைகள அவர் செவ்வைப்படுத்துவார். வேதத்துல பாருங்க, சவுல ஆண்டவர் ராஜாவா ஏற்படுத்தினார். பலி கொடுக்கணும். தார் பலி கொடுக்கணும். ஆசாரியன் பலி கொடுக்கணும். நான் சவுல் ராஜாவா இருக்கிறார். அப்படிங்கும்போது ஆசாரியன் பலி கொடுக்கணும். இவர் வெயிட் பண்ணல. ஆசாரியன் சொல்லிட்டு போறாரு, "நான் வரேன். வந்த பிறகு பலி கொடுக்கலாம்" அப்படின்னு. இவர் என்ன பண்றாரு? இவரா ஒரு முடிவெடுத்து, "நான் என்ன பண்ணுவேன்? பலி கொடுப்பேன்" அப்படின்னு சொல்லி, "நான் ராஜா தானே, நான் பலி கொடுக்குறேன்." ஆனா பழைய ஏற்பாட்டின் முறைமைப்படி, அப்போ ஆசாரியர்கள் தான் பலி கொடுக்கணும். ஆனா ராஜா அவசரப்பட்டு பலி கொடுக்கிறார். அடுத்த நிலை பவுலோட நிலை, அ சவுலோட நிலை என்ன ஆச்சுன்றது நமக்கு தெரியும். என்ன நடந்தது? சவுல் வாழ்க்கையில எப்படியெல்லாம் ஒரு பின்மாற்றம் வந்துச்சு? கடைசியில சவுலோட முடிவு எப்படி ஆனது? எதனால? ஏன்னா, எனக்கு தெரியும். நான் ராஜா, ஒரு நாட்டோட ராஜா. நான் இந்த முடிவ எடுக்கக்கூடாதா?
நான் எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்தார். யோசேப்ப எடுத்துக்கங்க. யோசேப்பு சொப்பனக்காரன்னு சொல்றாங்க. யோசேப்பு கண்ட சொப்பனத்த அவங்க தாய் தகப்பன்ட்ட சொல்லிட்டாரு. யோசேப்பு நினைச்சாரு, சரி உடனே நடந்துரும். நீங்கலாம் என்ன வணங்க போறீங்க. அண்ணன் தம்பிகள்லாம் வணங்க போறாங்க அப்படின்னு. ஆனா யோசேப்போட வாழ்க்கையில எவ்வளோ அப் அண்ட் டவுன்ஸ். உடனே நடந்துருச்சா? நடக்கல. ஆனா யோசேப்பு ஒரு நாளும் கர்த்தருடைய வழிய விட்டு அவர் வழுவி போகவே இல்ல. அவர் கர்த்தருடைய வழியிலே தான் இருந்தார். அவர் யோசேப்பு எங்க இருந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். யோசேப்பு ஜெயில்ல இருக்காரா? கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. அதேபோல தாவீது. தாவீத ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாரு சவுல தள்ளிட்டு. ஆனா, தாவீத உடனே சிங்காசனத்தில அமர பண்ணிட்டாரா? ராஜாவா உட்கார வச்சுட்டாருன்னா இல்ல. பல பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகள், ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கிறார். ஆனா, தாவீது இடையில வழி மாறினாலும், திருப்பி கர்த்தருடைய வழிக்கு தன்னை ஒப்புக் கொடுத்ததுனால, கடைசியில அவர இஸ்ரவேலின் ராஜாவா உயர்த்தி உட்கார பண்ணுகிறார். இதுவரைக்கும் தாவீதோட அந்த ராஜ்யபாரத்தின் மேன்மையும், மகிமையும் இஸ்ரவேல் தேசத்தில பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? தாவீதுனால இல்ல, கர்த்தரால. அதே போல தான் ஆமான் நினைத்தார். மொர்தெகாய அழிச்சிரணும், யூதர்களே அழிச்சிரணும், யூதர் குலத்தையே அழிச்சிரணும், ஒட்டுமொத்தமா அழிச்சிரணும்னு சொல்லி திட்டம் போட்டு எல்லாம் இது பண்ணி அ இது ராஜாட்ட அனுமதி கடிதமே வாங்கிட்டார். முத்திரை மோதிரத்த வேற வாங்கி பெற்றுக்கொண்டார். அதெல்லாம் ஒரு அடையாளம். எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒட்டுமொத்தமா அழிச்சிரலான்னு பிளான் பண்ணாரு. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? யார அழிக்கணும்னு திட்டம் போட்ட ஆமான், ஆமான் தான் அழிந்து போனார். அதனால என்னைக்குமே நாம எடுக்கிற முடிவு அது சரியானதா இருக்காது. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய முடிவ கர்த்தரிடத்துல நம்ம குடுப்போம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அவசரப்படாம, பொறுமையா எந்த ஒரு சின்ன விஷயம் செய்கிறதா இருந்தா கூட, கர்த்தரிடத்துல நாம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவர நம்ம வாழ்க்கைய நடத்த அனுமதிச்சுட்டோம்னா, அவர் நமக்கு செவ்வையான பாதையில நடத்துவார். ஆனா, நம்ம போகிற பாதை வந்து கொஞ்சம் கரடு முரடா இருக்கும். கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. ஒரே குழப்பமா இருக்கும். சில நேரம் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற போல ஒரு முட்டு சந்து போல இருக்கும். அங்க பெண்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா, அங்க ஆண்டவர் ஒரு பெண்ட உண்டு பண்ணி, வேற ஒரு வாழ்க்கைய தர வல்லவராய் இருக்கிறார். அதனால நாம கர்த்தரின் வழியில் நடப்போம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.